திருப்பலி ஒலிபரப்ப உதவுபவர்கள். அம்மா ஹில்டா குடும்பத்தினர் அருட்சகோதரி ஜெசி கான்சிலியா அடைக்கல அன்னை சபை 10ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. அருள் சேவியர் செல்வமணி குடும்பத்தினர் சென்னை. இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளின் குடும்பங்களுக்கும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் சகோதரியின் 50ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியாக வேண்டி. சேவியர் அல்போன்ஸ் குடும்பத்தினர் ஜீன் ரசல் சேவியர் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு உதவி அருளவும்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாங்கள் என்றும் உண்மையாகவே பங்கு பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 22 முதல் 34 முடிய. அந்நாள்களில் பிலிப்பு நகர் மக்கள் திரண்டு எழுந்தபோது பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உள் சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பாய் பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூட்டத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று வீழ்ந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூட்டத்தின் கதவுகளை திறந்திருப்பதை கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கின்றோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறு
பவுல், சீலா ஆகியோரின் கால்களில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியதோர் மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகி இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அன்றிரவு நேரத்திலேயே அவர்களை கூட்டி சென்று அவர்களின் காயங்களை கழுவினர். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலது கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ் பாடுவேன். உம் கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உம் பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் வாக்கையும் மென்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம் வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துணையாளரை நான் உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16. இறை திருவார்த்தைகள் 5-11 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயன் அடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகில் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 6ஆம் நூற்றாண்டிலே திருத்தந்தையாக இருந்தவர் முதலாம் கிரிகோரி. அந்த கட்டத்திலே மிக முக்கியமாக ஆண்டவருடைய இறை வார்த்தையானது இங்கிலாந்திலே போதிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவருக்கு இருந்தது. அவ்வேளையிலே அவர் சிறப்பாக
கான்டர்பரி அகஸ்டின் என்று அழைக்கப்படுகின்ற புனித கான்டர்பரி அகுஸ்தினார். அவர் ஒரு பெனடிக்டினாக, ஒரு ஆசீர்வாதப்பர் சபையிலே குருவானவராக இருந்தார். அவரோடு 40 ஆசீர்வாதப்பர் சபையை சார்ந்த துறவிகளை திருத்தந்தை அழைத்து அவர்களை மிக முக்கியமாக நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக இங்கிலாந்து நாட்டிற்கு அவர்களை அனுப்புகின்றார். இந்த 40 பேரும் அவர்களோடு அகுஸ்தினாரும் சேர்ந்து இங்கிலாந்திற்கு செல்லுகிறார்கள். நற்செய்தி பணியை அவர்கள் ஆற்றுகின்றார்கள். அன்புமிக்கவர்களே, செல்லுகின்ற போது புனித அகுஸ்தினார் சொன்ன வார்த்தைகள் இதுதான்: இயேசுவே, உம்மை மட்டுமே ஆதாயமாக கொண்டு இங்கிலாந்திற்கு நாங்கள் பயணிக்கின்றோம். இது எங்களினுடைய பணி அல்ல, மாறாக உங்களுடைய பணி, உம் தூய ஆவியானவருடைய பணி என்று சொல்லி அந்த 40 பேரும் அதோடு புனித அகுஸ்தினாரும் அவர்கள் இங்கிலாந்துக்கு செல்லுகிறார்கள். சென்றவர்கள் நற்செய்தி பணியை ஆற்றுகிறார்கள். இங்கிலாந்தில் இருக்கின்ற அந்த கேன்டர்பரி என்கின்ற இடத்தில் இருக்கின்ற அரசனையும் அவருடைய குடும்பத்தையும் மனம் மாற்றுகிறார்கள். அவர்களோடு இணைந்து பலரும், மிக முக்கியமாக கத்தோலிக்கர்களாக, கிறிஸ்தவர்களாக அவர்கள் மனம் மாறினார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, புனித கேன்டர்பரி அகஸ்தினார் அவர் ஏறக்குறைய 12 மறை மாவட்டங்களை இங்கிலாந்து நாடு முழுவதுமாக ஏற்படுத்தினார். பல மக்களை இறைவனிடம் கொண்டு வந்தார் என்று அவருடைய வரலாறு சொல்லுகிறது. இன்று அவருடைய விழாவையும் திரு அவையானது கொண்டாடி மகிழ்கின்றது. அன்புமிக்கவர்களே, எப்போது தூய ஆவியானவர் பிரசன்னமாக இருக்கிறாரோ அங்கே மாற்றங்கள் நிகழும். எங்கே ஆவியானவர் பிரசன்னம் அதிகமாக இருக்கிறதோ, அங்கே தூண்டுதல் அதிகமாக இருக்கிறதோ, அங்கே பாவங்கள் நிச்சயமாக எடுபடுவது கிடையாது. ஆகவே பாவங்களை மிஞ்சி புண்ணியங்களை தருகின்றவராக இந்த தூய ஆவியானவர் எப்போதுமே இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையே அடைக்கின்றார்கள். ஆகவே சிறைச்சாலையிலே அடைப்பது மட்டுமல்ல, மாறாக பலவிதமான சாட்டை அடிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. கொடுக்கப்பட்டாலும் இரவு நேரத்திலே அவர்கள் விழித்திருந்து கடவுளை போற்றி கொண்டு ஜெபித்து கொண்டும் பாடல்கள் பாடிக்கொண்டும் இருந்தார்கள் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இறைவனை புகழுகின்ற போது, இறைவனை அவர்கள் பாடுகின்ற போது ஆவியானவருடைய பிரசன்னம் அவர்களுக்குள்ளே அங்கே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் பவுலும் சீலாவும் பாடுகின்ற அந்த நேரத்திலே அந்த சிறைச்சாலையிலே தூய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆகவேதான் இந்த தூய ஆவியானவர் மிக பெரிய நிலநடுக்கத்தை அங்கே ஏற்படுத்துகிறார். முதல் வாசகம் சொல்லுகிறது, சங்கிலிகளால் அவர்கள் கட்டப்பட்டிருந்தார்கள் என்று. அதே நேரத்திலே பூட்டப்பட்ட சிறைச்சாலை, நிலநடுக்கத்தின் வழியாக தூய ஆவியானவர் அங்கே சிறை கதவுகளை திறக்கின்றார். அவருடைய சங்கிலிகள் எல்லாம் தூக்கி எறியப்படுகின்றன. அந்த நேரத்திலே இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிறை காவலர் அங்கே மாற்றம் பெறுகின்றார். ஆகவே கடவுளுடைய ஆற்றலும் ஆவியானுடைய பிரசன்னமும் இருக்கின்ற போது அங்கே மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதற்கு இந்த முதல் வாசகம் நமக்கு மிக முக்கியமான தெளிவான ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுக்கின்றது. ஆகவேதான் அந்த சிறை காவலர் பவுலும் சீலாவும் அவருடைய பாதத்திலே வீழ்ந்து, நான் மீட்பு அடைய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவின் மீது மட்டும் நம்பிக்கை வை. ரேசின் பிரியமான நம்முடைய வாழ்க்கையிலும் பல தருணங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இறை ஆண்டவருடைய ஆற்றலை பெற வேண்டும், என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்றால் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரே ஒரு வார்த்தை, அவர் மீது நம்பிக்கை வை. அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா தவறுகள், பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகலுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக முக்கியமாக தூய ஆவியானவர்
வருவார் என்று சொல்லுகிறார். ஆகவே நான் சென்றால் அவர் உங்களிடம் வருவார், நான் போகாவிட்டால் அவர் உங்களிடம் வரமாட்டார். ஆகவே நான் செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு உணர்த்துவதாக நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த தூய ஆவியானவர் வருகின்றவர் எப்படி இருப்பார் என்று பார்க்கின்ற போது பாவங்களை உணர்த்துகின்றவராக இருக்க போகிறார். அதே நேரத்திலே பாவத்திலிருந்து விடுதலை பெற தூண்டுதலாக அவர் என்றுமே உங்களோடு இருப்பார் என்பதை நம்பிக்கையோடு அறிவித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்றோம், கேன்டர்பரி சேர்ந்த புனித அகுஸ்தினாராக இருந்தாலும், பவுலும் சீலாவுமாக இருந்தாலும், ஆண்டவருடைய திருத்தூதர்களாக இருந்தாலும், இவர்களுடைய பணி முழுக்க முழுக்க மாற்றத்தை கொடுத்தது. அந்த மாற்றத்தை யார் கொடுத்தார்கள் என்றால் ஆவியானவர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, ஆவியானவர் தருகின்ற மனமாற்றம் எத்தகையது என்றால் 3 படிநிலைகளை கொண்ட மனமாற்றம். முதலாவது படிநிலை என்றால் ரெனன்சியேஷன், ஆங்கிலத்திலே ரெனன்சியேஷன் என்று நாம் சொல்லுகிறோம். பாவ நிலையை உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு மனப்பான்மை. இதோ நான் பாவியாக இருக்கிறேன், என்னுடைய உள்ளத்தில் பாவியாக இருக்கிறது என்பதை நான் உணர்கின்றேனே, அந்த உணர்வு ஆவியானவர் கொடுக்கின்ற உணர்வு. இரண்டாவதாக, அந்த செய்த பாவத்திற்காக மனம் வருந்துகின்ற ஒரு மனப்பான்மை, மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு தூண்டுதலை கொடுக்கின்றவர் தூய ஆவியானவர். அதை தான் ரெஸ்டிடியூஷன் என்று அழைக்கின்றோம். ஆகவே இந்த 2ஆம் நிலையை கடந்து 3வது நிலைக்கு நாம் வருகின்ற போது நாம் பாவத்திலிருந்து கடவுளை நோக்கி திரும்புகின்றோம். இதுதான் 3ஆம் நிலை. ஏன் கடவுளை நோக்கி நான் திரும்புகின்றோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அளித்த வாழ்க்கைக்கு ஏற்ற வாழ்க்கையை நான் வாழ தீர்மானித்து விட்டேன். அதேதான் ஆங்கிலத்தில் ரைச்சஸ்னஸ், டுவர்ட்ஸ் த ரைச்சஸ்னஸ். ஆண்டவர் எனக்காக வகுத்த திட்டங்கள், எப்படி நான் வாழ வேண்டும் என்று அவர் எனக்கு முன் குறித்து வைத்தாரோ, அதுபோல என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாழ ஆரம்பிக்கின்ற ஒரு வாழ்வை தருகின்றவர் இந்த தூய ஆவியானவர். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள தயாராக இந்த இறுதி வாரத்திலே நாம் அனைவரும் சிறப்பாக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் விண்ணேற்றம் அடைகின்ற அந்த ஆசீர்வாதமான நேரத்திலே ஆவியானவர் நம்மிடையே வர இருக்கின்றார். அவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் மாற்றத்திற்கு அழைத்து செல்ல, மனமாற்றத்திற்கு நம்மை இட்டு செல்ல சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இறைவன் ஆசீர்வாதம் என்றும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமேன். தூய ஆவியாசீர் வேண்டி பலியை தாருங்கள், நம் நீய தேவன் பலியை ஏற்க அன்பை தாருங்கள், அன்பை தாருங்கள், உங்கள் அன்பை தாருங்கள். தூய ஆவியாசீர் வேண்டி பலியை தாருங்கள், நம் நீய தேவன் பலியை ஏற்க அன்பை தாருங்கள், அன்பை தாருங்கள், உங்கள் அன்பை தாருங்கள். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கமறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திடவும் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பெரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நினைவு கூர்ந்து வாழு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கொள்ளுகின்ற புனித கேன்டர்புரி அகுஸ்தினார் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்,
கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை மாட்டும் நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் ஜெபங்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பினி புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை தந்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பலி ஒலிபரப்ப உதவியவர்கள்: அம்மா ஹில்டா குடும்பத்தினர், அருட்சகோதரி ஜெஸ்ஸி கான்சிலியா, அடைக்கல அன்னை சபை 10ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. அருள் சேவியர் செல்வமணி குடும்பத்தினர், சென்னை. இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளின் குடும்பங்களுக்கும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் சகோதரியின் 50ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியாக வேண்டி. சேவியர் அல்போன்ஸ் குடும்பத்தினர், ஜீன் ரசல் சேவியர் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி.